அவர் 2000 கொடுக்குறேன்றாரு, இவர் 2500ன்றாரு. இந்த 2000க்கு 2500க்கு தான் போட்டி விளங்குது. அதை தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு புரியுதா? புரியுதா? திமுகவை ஒழிக்கணும், எல்லாருக்கும் இருக்கு. ஏன் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லணும். விளங்குதா? பாஜக கொள்கை எதிரி. எந்த இடத்துல உன் கொள்கை எதிரி? உன் கொள்கை என்னன்னு சொல்லு, நாங்கள் கொள்கை எதிரியா இல்லைன்னு முடிவெடுக்கிறோம். கொள்கை எதிரின்னு சொல்றது கொள்கை இல்லை, இதனால இவன் என் கொள்கை எதிரின்னு சொல்லணும். விளங்குதா? விளங்குது. திமுக ஒழிக்கணும். ஏன் ஒழிக்கணும் பேசணும். டாஸ்மார்க்கை விற்று நாட்டை மக்களை ஒரு குடிகார சமூகமாக ஆக்கி குற்றம் நிறைஞ்ச சமூகமாக ஆக்கிடுச்சு. 2 வயசு பிள்ளைய ஒருத்தன் வன்முறை செய்து கொலை செய்கிறான்னா அவன் மனநிலை சராசரியாக இல்லை, மனநோயாளி மாதிரி குடி நோயாளியாக ஆக்கிட்டியே. அப்படி சொன்னால் கூட நீங்கள் வருத்தப்படுவீங்க. மது பிரியர்கள் ஆக்கிட்டியே. அவர் டாஸ்மார்க்கை முடலை, இவரும் முடலை. என் தம்பியாவது வந்து நான் மூடுவேன்னு சொல்லணும்ல. அப்புறம் என்ன நீ என்ன பேசுறீங்க? மதுவை திறந்து விட்டுட்டு சாராய கடை தருத்தரம் வச்சுட்டு போதை உள்ள அனுப்பிச்சிட்டு ஒரு நாட்டில் சட்டம் ஒழுங்கு நேர்மை நன்னறி ஒழுக்கம் தர்மம் இதெல்லாம் பேசுறது பைத்தியக்காரத்தனம். பெண்களுக்கு பாதுகாப்பு இதெல்லாம் கேவலம். இதெல்லாம்